கலப்பா போச்சு. சாமியார் பாத்தியா? உனக்காக சூடா தோசை பண்ணி கொண்டு வந்திருக்கேன். உட்காந்து சாப்பிடு. சாமியார் பாத்தியான்னு கேக்குறேன். ஐயோ சூடா கொஞ்சம் இப்போ உட்காரு. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. சாமியார் பாத்தியா இல்லையா? சாமியார் பாத்தியா? பாத்தியா? அந்த அப்ராணி கோயில விட்டு வெளியே எங்கேயுமே போல. உனக்காக பேசுறேன். சோள தோசை கொண்டு வந்திருக்கோம். அதை சாப்பிடாம எப்படி இருக்கேன் தோசை? இன்னும் வாயிலே வைக்கல, அதுக்கு தோசை எப்படின்னு அப்படி பதில் சொல்ல முடியும்? சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். என்னையா பயங்கர இழுவக்கசு உன்ன மாதிரியே லப்பராட்டு இருக்குது. ஏன் இந்த லப்பருக்கு என்ன குறைச்சலாம்? திருநெல்வேலி அல்வா மாதிரி இருக்கு. ஏன் என் மேல இப்படி ஆசை வச்சு வீணா மனசுக்கு எனக்கு எப்ப பாரு லட்சியம் லட்சியம் லட்சியம். எப்ப பார்த்தாலும் லட்சியம். உன் லட்சியம் முடி வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன். ஸ்பெஷலா பண்ணிருக்கேன். தோசை சாப்பிடுறியா? சும்மா சாப்பிட்டு தொட்டுக்கு கராச்சி வேண்டாமா? நான் பக்கத்துல தானே இருக்கேன். தேனு இனிப்பு சக்கரை எல்லாம் இருக்கு. வேணும்னு தொட்டுக்கிறது. ஐயோ தண்ணி குடி. பாத்தியா? தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறதுக்கு என்ன மாதிரி ஒருத்தி பக்கத்திலே இருக்கணும். ஐயோ சொல்லியா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கிறது? நான் ஒண்ணு சொல்றேன். அத திருப்பி அப்படியே சொல்லிட்டேன்னா உன் லட்சியம் நிறைவேறும். கல்யாணம் பண்ணிக்கிறியா? சரி சொல்லு. 2 செட்டு சோள தோசை, 1 செட்டு சோள தோசை, சொத்த சோள தோசை. 2 செட்டு சோள தோசை, 1 செட்டு சோள தோசை, சொத்த சோள தோசை. ஐயோ இப்படியே சொல்லணுமா? இன்னொரு வாட்டி சொல்லு. 2 செட்டு சோள தோசை, 1 செட்டு சோள தோசை, சொத்த சோள தோசை. இது இவ்வளவுதானே? இப்ப பார். 2 சொட்டு சேல தோசையில 2 சொட்டு சேல தோசையில 2 சோள தோசையில பரவாயில்லையா? கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் கத்துக்கிறேன். 2 சோள தோசையில 1 சேல தோசை, 1 சேல தோசையில 1 சோள, 2 சோள தோசையில 2 செட்டு சோள தோசையில பரவாயில்லையா? கொஞ்சம் தானையா? 2 சொட்டு சோள தோசையில 1 சேல தோசை. உங்கள் உடம்பில் இருந்தது யாருடைய ரத்தம்? இருந்தது, இருக்கிறது, இருக்க போறது எல்லாமே எங்க அப்பா ரத்தம் தாங்க. அதை நான் கேட்கவில்லை. கஜபதியை வெட்டிய போது உங்கள் உடம்பின் மீது தெரித்ததே, அது யாருடைய ரத்தம்? அது கஜபதி எங்க அப்பா ரத்தம். ஆர்டர் ஆர்டர். போயா சொத்த சோள தோசை. நீங்கள் அறிவாளுடன் வந்ததும் உண்மை, துரத்தியதும் உண்மை. ஆனால் வெட்டவில்லை என்று கூறுகிறீர்கள். அது எப்படி? நீங்கள் சட்டம் படித்தது உண்மை, தினம் தினம் கோர்ட்டுக்கு வருவது உண்மை. ஆனால் எல்லா கேஸிலும் ஜெயிப்பதில்லையே, அது எப்படி? இது எப்படியோ அது அப்படித்தான். கூப்பிட்டீங்களா? அந்த பொண்ணு அங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நிக்குது, போய் கூட்டிட்டு வாங்க. அது சரி, மரியாதையா பார்த்து பயந்து ஒளியறதெல்லாம் சரி. ஒரு வயசு பொண்ணு இன்னொருத்தர் பங்களாவை எட்டி எட்டி பாக்குறது நல்லதா? கேட்க நல்லதானே நான் பார்த்தேன். குறும்பு. ஏய் சின்ற பின்னாடி வந்து நீ. ஏதோ ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சியை சீண்ட கூடாதா? தப்பா? அப்ப சரி. அதாவது உள்ள யாரு இருக்கிறது தெரியுமா? சாமி. அந்த சாமி என்ன சொன்னாரு? வெளியே ஒரு பொண்ணு நிக்குது, கைய புடிச்சு இழுத்துட்டு வான்னாரு. கைய புடிச்சு இழுத்துருவேன். வெளியே 4 பேர் பார்த்தாக்கா தப்பா ஆயிடுமேனு தான் யோசிக்கிறேன். அதுக்கு போ என்ன? நீயே கைய நீட்டுறது பெட்டரு. நீட் யுவர் ஹேண்ட். ஃபாலோ மீ. டா. பயப்படாதம்மா. பேர் என்ன? வள்ளிங்க. வள்ளி. 2 நாளா நானும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னையே ஏன் சுத்திட்டு இருக்க? எனக்கு வேற வேலை இல்லையா என்ன? 2 செட்டு சோள தோசை இல்ல அது. பாவம், எய்தவன் எங்கேயோ இருக்கான், உன்னை பார்த்துட்டு வர சொல்லியிருக்கான். என்ன சமயம் சொல்றீங்க? இல்ல, நான் என்ன செய்யறேன், யாரு கூட என்ன பேசுறேன்னு உங்களோட கருப்பா ஒருத்தர் இருப்பானே, அவன் தெரிஞ்சுட்டு வர சொல்லியிருக்கான். அப்படிதானே? கருப்பா? என்ன சாமி நீங்க? செக்க செவேன்னு அழகா இருப்பாரு. என்ன சாமி நீங்க? பனை மரம் மாதிரி நெடு நெடுன்னு ஒசரமா இருப்பாரு. இப்பதான் வருது. அவன் பேரு கூட பச்சையோ இல்ல பிச்சையோ. இத பாருங்க சாமி, சாங்கிலேன்னு அழகா பேர் இருக்கிறத போய் பச்சை கிச்சன்னு. ஆமா ஆமா ஆமா, ரொம்ப அழகான பேர். இப்பதான் புரியுது. ஐயோ, என்ன செய்ய போற? இங்கே உட்கார்ந்து என்ன பாக்க போறியா இல்ல போறியா?
நான் ஏன் சோழ தோசை கிட்ட போறேன்? நேரா அங்கேதான் போ. ஆ. உன் உயரத்துக்கு எனக்கு திட்டத்துக்கே மனசு வரலையா? இன்னில இருந்து நம்ம தோஸ்து தலைவர். தோஸ்து தெரியாதுன்னு தலைவரே. நம்ம இத்தனோண்டு பிளேடு வச்சிருந்தா அவங்க எல்லாம் தலைவர் கூப்பிட்டு தான் பழக்கம். நீங்க புதுசா ஏதோ மெட்டீரியலா வச்சுக்கிறீங்க. சரி சிஷ்யா. தானே வேணாங்கிறது. நானும் பிளேட்லாம் வச்சுக்கிறேன். சரி தலைவரே. குட் மார்னிங் சார். என்னையா பாக்குற? வேற சத்யராஜியா? இனிஷியல் எஸ், ஊரு மருத, சூப்பரட்ட. மதுரை சார். மருதையா? மதுரை சார். என்னையா மருதக்கார மருதன் தாயா சொல்லுவான். ஓகே மருத சார். இந்த கேச சதனா மருதைக்கு மாத்திட்டாங்க. ஆனா பிரிச்சு பார்க்கலாமா சார்? பாக்கலாயா? ஆனா அவன் வேலை போயிடும். இது இன்ஸ்பெக்டர் லாரன்ஸ்க்காக வந்திருக்குது. சரி சார். நான் இன்ஸ்பெக்டர் லாரன்ஸ் கிட்ட போன்ல பேசிட்டியா? அவர் தான் சொன்னாரு மாதிரியார கோர்ட்ல இருந்து ஜீப்ல இந்த வழியா தான் கொண்டு வராங்க, நீங்க வழியில பார்த்து மருதை கூட்டிட்டு போங்க. எஸ் சார், நானே ஏத்தி விடுறேன் சார். அந்த டபுள். சரி சார். சார் நிறுத்துங்க சார். சார் சார் கைதியை ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கு கையெழுத்து வேணும் சார். பேப்பரை குடியா? 107 106 பேப்பர் எங்கயா? கவரை குடியா? இந்தாங்க சார். சொன்ன என் பேரு ஆண்டி சார். உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு மன்னிச்சுங்க சார். போலீஸ் அப்படித்தான் இருக்கணும். வெல் டன். எஸ் சார். நெக்ஸ்ட் பேப்பர் ஸ்டாப். சூப்பரண்ட் சத்யராஜா கையெழுத்து வாங்கிட்டல்ல, நம்ம கிட்ட நடக்குமா? ஆண்டியா கொக்கான்னு இன்ஸ்பெக்டர் வாங்க போவோம், ஏதாவது கொடுப்பாரு.